ஓகே ஓகே ஆதவன் தீட்சண்யாவும் வந்துட்டாரு. ஆதவன், இப்போ இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் முதலமைச்சரோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு உரையாக நான் கருதுகிறேன். ஒன்று, அங்கே திரண்டிருந்த இளைஞர் அணிக்கு அவர் எப்படி அவங்கள மதிப்பீடு செய்கிறாரு, அவங்ககிட்டருந்து என்ன விதமான எதிர்பார்ப்புகளை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு தலைமை கழகத்தினுடைய தலைவராக இருந்து அவங்கள உற்சாகமூட்டக்கூடிய வகையிலும், அவங்க ஒரு மாசா கெத்தாக எனர்ஜியாக வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் தனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் இளைஞர் அணியில் செயல்பட்ட காலத்திற்கு பின்னோக்கி டைம் மிஷினில் போய் வந்த அந்த விஷயத்தையெல்லாம் அவர் நினைவூட்டி பேசுனதுங்கிறது அது ஒரு கட்சி சார்ந்த விஷயமாக நான் பார்க்குறேன். ஆனால் அவருடைய முக்கியமான அறைகூவல் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டை, தமிழர்களை மட்டுமல்ல இந்தியாவையும் அதனுடைய பன்முகத்தன்மையும் பாதுகாப்பதற்காக ஒரு ஐடியாலஜி ஃபைட்டை நடத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று தன்னுடைய தொண்டர்களை அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அவங்க மத்தியில். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டை அவர்கள் அமித்ஷா பேசுகிறது, அவர் அன்னைக்கு விடுத்த அந்த மிரட்டல், அது ஒரு நாட்டினுடைய பொறுப்பு வாய்ந்த ஒரு உள்துறை அமைச்சரை போல் இல்லாமல் ஜனநாயகத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அந்நிய நாட்டு படையெடுப்பாளனை போல அவ்வளவு ஆங்காரமாக அடுத்த இலக்கு தமிழ்நாடு என்று பேசுவது என்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை மிக சரியாகவே அதற்கான பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு எப்போவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று ஏற்கனவே பேசியதை முதல்வர்கள் மீண்டும் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நாட்டின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும், அதுதான் இன்றைக்கு முதன்மையான பணி என்பதை அவர் சொல்லியதை நான் மிகவும் வலியுறுத்தி இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய சங் பரிவார் அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு மதுரையை மையமிட்டு மதுரையை நாங்கள் அயோத்தி போல் ஆக்குவோம் என்று இன்று கொக்கரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அதற்கு எதிராக முதல்வருடைய இந்த குரல் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு பன்மைத்தன்மையை பாதுகாப்பது என்பதும் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய மத நல்லிணக்க உணர்வை மேலும் வளர்த்தெடுப்பதும் முதல்வருடைய பேச்சிலே மிகுந்த அக்கறையோடு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு தமிழ்நாட்டை ஒரு மத ரீதியான பிரிவினைக்குள் ஆழ்த்துகிற சமூகத்தை நாம் அவர்கள் என்று பிரிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு உத்தியை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மதுரையில் இன்றைக்கு கைக்கொள்ளுகிறது. அதற்கு அதிமுகவும் உதவிகரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் மத நல்லிணக்க உணர்வையும் இணங்கி வாழக்கூடிய பண்பையும் பன்மைத்துவத்தையும் பாதுகாப்பதற்கு பதிலாக பிரிவினைவாதத்தை, மத பெரும்பான்மைவாதத்தை தூண்டி மக்களை மோதவிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு அதிமுக வருவது என்பது ஏற்க முடியாது. அதைத்தான் இன்றைக்கு முதல்வர் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நிச்சயமாக முதல்வருடைய அந்த உரை தமிழ்நாட்டு மக்களால் மிக சரியாக புரிந்து கொள்ளப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அது அவருடைய கட்சியை சார்ந்த இளைஞர் அணி தொண்டர்கள் மட்டுமல்ல, அந்த உரையை கேட்ட தமிழ்நாடு மக்கள் அனைவருமே நிச்சயமாக இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்க அவர் சொல்லியதில் மிக முக்கியமானது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்க இன்றைக்கு கூட பீகாரில் ஒரு இஸ்லாமிய சகோதரரை பீகாரில் கல்லால் அடித்து அவர் கட்டிங் பிளேயரால் காதை வெட்டி அவரை இன்றைக்கு ஒரு சைக்கிளில் துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு போகிற ஒருத்தர், அவர் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி தள்ளி கொண்டு வந்தவர், பஞ்சர் கடையை தேடி தள்ளி கொண்டு வந்தவரை பெயரை விசாரித்த மாத்திரத்தில் அவர் இஸ்லாமியர் என்று தெரிந்ததும் இன்றைக்கு அவரை மாப் லிஞ்சிங் என்கிற முறையில் அது சங் பரிவாரத்தினர் இந்தியாவுக்கு கண்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு தாக்குதல் முறை. அந்த கூட்டாக சேர்ந்து கல்லால் அடித்து கொள்வது, தாக்குவது, அதை வீடியோ எடுத்து பரப்புவது, மக்களிடம் வெறுப்புணர்வை வளர்ப்பது என்பது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கண்டுபிடித்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அவதூறான ஒரு கொடை. அதை இன்றைக்கு பீகாரில் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த காலத்தில், கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிற இந்த காலத்தில் அவங்க இன்றைக்கி அமுல்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா ஆங்கில பத்திரிகையிலும் அது செய்தியாக வந்திருக்கிறது. இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராது என்று இவர்களால் சொல்ல முடியுமா? இவர்கள் இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த மத பிரிவினைவாதம், இந்த பெரும்பான்மைவாதம், மக்களின் இறை நம்பிக்கையை மதவெறியாக மாற்றக்கூடிய இந்த கபடம், இது எல்லாம் தான் அவர்கள் இன்றைக்கு பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தேசவிரோத பணி. அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதா மாடல் என்பது சமூகத்தை நாம் அவர்கள் என்று பிரிப்பது, பெரும்பான்மைவாதம் பேசுவது, சிறுபான்மை மக்களை இந்த நாட்டினுடைய சமமான குடிமக்களாக கருதாமல் அவர்கள் ஒதுக்கி வைப்பது. அதை போலவே முதல்வர் மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்.
பிற்போக்கான கருத்துக்கள், பொய்கள், அவதூறுகள் இவற்றை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கடந்த 100 ஆண்டுகளாக தான் வளர்வதற்கு கடைபிடித்திருக்கக்கூடிய இல்ல, இப்படி சொன்னாலுமே சட்டவிரோதமான, கூட, சமூக விரோதமான, சனாதன கருத்தியல் வழியாக சொன்னாலுமே கூட சொல் ரவீந்திரன் துரைசாமி ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து வர்றதுனால அந்த இடத்துல எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குது. அந்த அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இந்த பேச்சுக்கள் அப்படிலாம். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியா இருக்குமா? இல்லை, இவங்க ஒன்றும் புதுசாக ஒன்று சேர்ந்து வரலையே. ஏற்கனவே ஒன்று சேர்ந்து வந்தப்பெல்லாம் கடுமையான தோல்வியை அவங்க சந்திச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம மறந்துட வேண்டியதில்லை. இல்ல, ரவீந்திரன் சில கணக்குகளை சொன்னார்ல, அதுதான் அவருக்கு ஏற்கனவே சொன்னாங்கல்ல. அவர் இல்லை, பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் என்ன இதான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் ஒரே ஒரு இடத்துல வந்து ஜெயிச்சுட்டு, அதுவும் வந்து அந்த 101ல் 50 ஜெயிச்சதை மீதி எல்லா இடத்துலையும் தோத்ததை வந்து பிரதமரே என்னன்னா ஏதோ கேரளாவே கைப்பற்றின மாதிரி வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மீடியா செல்வாக்கை வச்சு அல்லது ட்ரோல் மீடியாவை வச்சு அப்படி ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஒட்டுமொத்த கேரளாவில் அவங்க ஜெயிச்ச இடம்ங்கிறது எவ்வளவு, வாங்கின ஓட்டுங்கிறது 3%. ஆனா ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு விஷயம். அதனால நீங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் இங்க ஒன்றும் வரப்போறது இல்லை. எண்ணிக்கை கணக்கு என்று சொன்னாலும் கூட அவர்கள் பின்னால் தான் இருக்க போகிறார்கள். அதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து வரப்போறது கிடையாது. ஏனென்றால் ஒரு வலுவான கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி இங்கே இருக்கிறது. அவர்கள் கொள்கை சார்ந்த கூட்டணி இல்லை. சட்டமன்றத்திலே சேர்ந்து நின்றார்கள், நாடாளுமன்றத்திலே பிரிந்து நின்றார்கள், அதற்கு பிறகு மீண்டும் சேர்ந்தார்கள், பிறகு மீண்டும் பிரிந்தார்கள். அண்ணாமலை உருவாக்கி வைத்து போன கட்சி வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு லீடரா, அவர் ஒரு, நான் தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்கேன், அவர் ஒரு அரசியல் காளான், இறக்குமதி செய்யப்பட்ட ஒருவர். வந்தார், அவர் வேட்டையாடினாரு, சம்பாதிச்சாரு, கொண்டு போய் கர்நாடகாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, மீண்டும் அதை வச்சு சம்பாதிக்க போயிருக்கிறார். அவரை போல ஒரு மோசடியான அரசியல்வாதி தமிழ் சமூகம் இதுவரைக்கும் கண்டதில்லை. அவரையெல்லாம் முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.